ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம எறாவும் பகோடா கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஈஸியான முறையில் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து கொஞ்சம் தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினேன். இப்போ நிறையவே எண்ணெய் ஊற்றினேன். நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் வந்து சீக்கிரம் வேகிறதுக்காக ஒரு ஸ்பூன் சால்ட் உப்பு போடுங்க. நெக்ஸ்ட்டு அதில் வந்து 2 பச்சை மிளகாய் போடுங்க. போட்டு நல்லா வந்து ப்ரௌனிஷாக வரணும். இது நல்லா ஃப்ரை பண்ணணும். நான் எப்படி செய்கிறேன்னு பார்த்து நீங்கள் செய்யுங்க. நல்லா அந்த வெங்காயம் நம்மளுக்கு எவ்வளோ வதங்குதோ ஃப்ரை ஆகுதோ அவ்வளோ நமக்கு வந்து எறா பகோடா கிரேவி டேஸ்ட்டாக நமக்கு வரும். இது பாருங்கள், நல்லா வந்து நமக்கு வெங்காயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வெந்து வருது. வெந்து வர ஸ்டேஜில் நம்ம வந்து இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டாச்சு. இப்போ வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி மூணும் வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகி கொலன்னு நல்லா வேகணுங்க. இது ஒன்றா மிக்ஸ் ஆகிற ஸ்டேஜில் நம்ம டேஸ்ட் நம்ம நல்லா தரும். நமக்கு இது பாருங்கள், நான் எப்படி சார் நீங்களும் பாருங்கள். இதேமாதிரி நீங்கள் செஞ்சு பசங்க கொடுங்க, பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும். இது நான் எதுக்கு எண்ணெய் அதிகமாக ஊற்றுறேன்னா, இந்த பகோடா போட்டுவிட்டேன் கொஞ்சம் நம்ம கலர்ஃபுல்லாக சூப்பராக வரும் டேஸ்ட்டாக. அது வந்து நான் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றினேன். நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. மஞ்சள் தூள் போட்டு மஞ்சள் சிம்லேயே வச்சு போடுங்க. மஞ்சள் தூள் ஏன்னா வந்து ஐஸ் போய் வச்சா தீஞ்சிரும். அது நமக்கு வந்து ஒரு மாதிரி கறகுன மாதிரி ஆகிடும். அதனால சிம்மில் மஞ்சள் தூள் போடும்போது சிம்மில் வச்சு போடுங்க. போட்டு நமக்கு நல்லா கலர்ஃபுல்லாக வந்துச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம விருப்பம் இருந்தால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். விருப்பம் இல்லாதவங்க வந்து ஸ்கிப் பண்ணிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாதீங்க. போட்டால் நம்ம வாசமாக ஒரு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லா நம்ம கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும். இது பாருங்கள், நம்ம நல்லா வதங்கி வருது. இதில் மஞ்சத்தூள், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு நல்லா நமக்கு வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா வதக்க நம்மளுக்கு டேஸ்ட்டாக பாருங்கள். பார்க்கறதுக்கு உங்களுக்கு தெரியும் நமக்கு வந்து நல்லா டேஸ்ட் வரும். அதில் நெக்ஸ்ட்டு வந்து எறா போடுங்க. நான் வந்து சின்ன எறாவும் பெரிய எறாவும் கொஞ்சம் கலந்த மாதிரி தான் கொஞ்சம் எறா போட்டிருக்கேன். நம்ம மேக்ஸிமம் வந்து சின்ன எறா போட்டுருந்தா டேஸ்ட்டு நமக்கு நல்லா எடுத்து கொடுக்குங்க. அது பெரிய எறா போடுறதுனால வந்து நம்ம டேஸ்ட் கொடுக்காது. பாருங்கள், நான் எறா போட்டாச்சு. எறாவில் இருக்கிற தண்ணி வத்துற மூட நல்லா வதக்கணுங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த எறாவில் தண்ணி போடணும். அப்போ தான் நம்ம டேஸ்ட் நம்ம நல்லா ஒன்று சூப்பராக தரும். நல்லா நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில். பாருங்கள், நல்லா வதக்கிட்ட அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகு ரொம்ப காரம் சேர்க்கக்கூடாது. இது வந்து பசங்களும் வீட்டில் சாப்பிடுவாங்களே, அதெல்லாம் காரம் பார்த்து போடுங்க. நான் வந்து காரம் வந்து மீடியமாக தான் நான் போடுவேன். ஏன்னா நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன் இல்லையா, அதெல்லாம் காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருப்பேன். இது வந்து நம்ம ரசத்துக்கு சாம்பாருக்குலாம் வந்து டேஸ்ட் நம்ம நல்லா எடுத்து கொடுக்கும். இது இப்போ வந்து கொத்தமல்லி போட்டு நல்லா வந்து வதக்குங்க. நல்லா ஹை ஸ்பீட்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இது வதக்க நமக்கு டேஸ்ட்டு நமக்கு நல்லா தரங்க. இது நம்ம மிளகாத்தூள் போடலாம். போட்டு சிம்மில் வச்சு மிளகாத்தூள் போடுங்க. மஞ்சள் தூளும் சரி மிளகாத்தூள் சரி நம்ம சிம்மில் வச்சு போட்டால் தான் வந்து நமக்கு கருகாது, கருப்பாகாது, தீயாது. நம்ம லோ ஸ்பீட்லேயே வச்சு நம்ம போடாக்கா அந்த எண்ணெயிலேயே நமக்கு வந்து ஃப்ரை ஆகணும். இது அப்போ தான் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் தரும். போட்டு கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். பாருங்கள், நல்லா வந்து இந்த கிரேவி நமக்கு நல்லா எடுத்து கொடுக்குது. தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு தண்ணி நீங்கள் எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஊற்றிக்கலாம். ஆனால் வந்து ரொம்ப ஊற்றிடாதீங்க, பார்த்து ஊற்றினா அப்போ தான் வந்து இந்த நம்ம பகோடா போடும்போது நல்லா வந்து ஊறி ஒரு கிரேவி மாதிரி நமக்கு சூப்பராக எடுத்து கொடுக்காது. நம்ம வந்து வேலை செஞ்சுன்னே இருக்கும்போது அப்பப்போ வந்து கேஸ் கிச்சன் அதுக்கு நம்ம க்ளீன் பண்ணினே இருந்தாக்கா நமக்கு வேலையும் ஈஸியாக இருக்கும், செய்யறதும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக்கு. பாருங்கள், நான் பகோடா எடுத்துனேன். இப்போது நல்லா வந்து குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு நமக்கு. நல்லா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பச்சை வாசனைலாம் போடுங்க. போட தான் டேஸ்ட் நம்ம நல்லா தரும். ஒரு பகோடா வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க. போட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த கிரேவி வந்து நல்லா பகோடாவில் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழையை தூவி இறக்கினாக்கா இந்த வந்து கிரேவி பகோடா எறா கிரேவி தயார். சூப்பராக இருக்குங்க. இது ரசத்துக்கு சாம்பாருக்கு அல்டிமேட்டாக இருக்கும். இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
செஞ்சு பார்த்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல். இதை வந்து பசங்க விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் வேணும்னு கேட்பேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.